எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வஞ்சர மீனை வச்சு நெய் மீன் சொல்லுவாங்க, அதை வச்சு என்னென்னலாம் சமைக்கலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து வஞ்சர மீன் கிரேவி வந்து செய்ய போகிறோம், நெய் மீன் கிரேவி. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயமும் அரை முடி தேங்காயும், கொத்தமல்லி வந்து ஒரு 2 ஸ்பூனும், மிளகு வந்து ஒரு 3 ஸ்பூனும், சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூனும், ஜீரகம் அரை ஸ்பூனும், அதுக்கப்புறம் வந்து மிளகா வத்தல் வந்து நான் 1 எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இப்போ வந்து எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தேங்காய் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு அதுக்கப்புறம் எல்லா விதமான அந்த மசாலா பொருளையும் போட்டு அரைச்சிருங்க. பேனில் வந்து கடலெண்ணெய் 3 கரண்டி குழிக்கரண்டி ஊற்றியாச்சு. இப்போ வந்து கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த எல்லா கிரேவி இந்த அரைச்ச விழுது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு வந்து அதில் போட்டுக்கோங்க. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கிண்டி எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து அந்த மீன் எந்த மீனை வந்து போட போகிறோமோ அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிளகு வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை நல்லா பரட்டி வச்சுக்கோங்க. அந்த வஞ்சர மீனை இந்த கிரேவி வந்து வெந்துட்டுருக்குல, அதை வந்து நல்லா கிண்டி விட்ருங்க. அதில் வந்து இந்த அளவுக்கு வந்து பக்குவம் வரணும். வதக்குனதில் வந்ததுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் அதில் போட்டுட்டு, அதை வந்து ஒரு பக்கம் அதை மூடி வச்சுருங்க. அதை வந்து ஒரு பெரிய மூடி வச்சு, அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்தோடனே அதை திருப்பி போட்டுட்டு, அதுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து வெந்தோடனே அதை வந்து அடுத்த பக்கமும் திரும்பி போட்டுருங்க. கேஸ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சுருங்க. அது கிரேவி வந்து வதக்க ஆரம்பித்ததுலேருந்து கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுருங்க. இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த மாதிரி வந்து இது பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நன்றி. அதுக்கப்புறம் வந்து மீன் வந்து நெய் மீன் வறுக்கிறது எப்படி, வஞ்சர மீன் வறுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மீனை வந்து வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து நல்லா போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துகிட்டு, அதை எல்லாத்தையும் வந்து அந்த தட்டில் வச்சுட்டு, ஒரு தோசைக்கல் எடுத்து அதில் வந்து நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு 2 குழிக்கரண்டி ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுனாலும் ஊற்றுங்க, உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் வந்து திருப்பி விடுங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, அந்த பெல் பட்டனை வந்து அமுக்கிடுங்க. இப்போ வந்து 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து தட்டில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு செய்கிறதுக்கு வந்து புளி வந்து ஒரு எலுமிச்சை சைஸ் புளி வந்து எடுத்து ஒரு தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு தனியாக புளி கிடைக்கும் கடையில், அந்த மீன் எடுத்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அதை மிக்சியில் போட்டு அதில் ஊற வச்ச தண்ணியே அதில் ஊற்றிட்டு அந்த மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் ஃபில்டரில் வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்பி வந்து அதே புளியை வந்து இதே மாதிரி வந்து போட்டுட்டு, அந்த ஊற வச்ச தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு, திரும்பி வந்து அதை வந்து மிக்சியை ஓட விட்டு, திரும்பி வந்து அந்த புளி தண்ணியை வந்து இந்த மாதிரி வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சக்கையெல்லாம் இருக்கும், அந்த புளி சக்கையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு வரணும். இது வர்ற வரைக்கும் புளியை வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு இதை இப்படி மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் ஊற்றி கழுவிட்டு, அப்புறம் வந்து அதை எடுத்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணிடுங்க. சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடாய் வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டு, இந்த மண்பானை சட்டி கடாய் வச்சுட்டு, அதில் வந்து எண்ணெய் வந்து ஒரு நல்லெண்ணெய் வந்து ஒரு குழிக்கரண்டி ஊற்றிக்கோங்க. இல்லை ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் அந்த சாப் பண்ண அந்த வெங்காயத்தெல்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் காண்டும் பெரிய அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புளி வந்து ஊற வச்ச புளியை வந்து கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து அதில் ஊற்றிட்டு, அதில் நல்லா வந்து கொதி வந்ததுக்கப்புறம் வந்து மீன் வந்து குழம்புக்கு போடுற மீனில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூளும் உப்பு வந்து ஒரு சின்ன ஒரு பிஞ்சும் போட்டு எடுத்து
நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அந்த மீன் இதை வந்து எடுத்து இந்த இதில் வந்து குழம்புல போட்டுருங்க. 10 நிமிஷம் வந்து அந்த குழம்பு வந்து வேகட்டும். அதுக்கப்புறம் வந்து மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நன்றி.